வந்து நான் என் பிள்ளைய இப்படி தான் அடிச்சுட்டு இருந்தேன், நான் நிறுத்திட்டேன், இதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் இப்படி தான் அடிச்சுட்டு இருக்கேன், என்னப்பா பண்ணுறது முடியலையே அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு எல்லாத்துக்கும் போட்டு அடிக்கிறீங்க. அடிச்சு வளர்த்தாதான் பிள்ளைங்க ஒழுங்கா இருப்பாங்க. ஒரு 20 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பையனை 70 கிலோ ஆள் ஒருத்தன் அடிக்கிறது எந்த அளவுக்கு? நீங்கள் ஒரு பாக்ஸிங் ரிங்கில் உங்களை விட்டிங்கன்னா 70 கிலோக்கு 70 கிலோ தான் மேட்ச் விடுவாங்க. ஸோ 20 கிலோக்கு 70 கிலோக்கு எங்கே இருக்குது? வீட்டில் அதுதான் நடக்குது. அதுதான் எனக்குலாம் சின்ன வயசில் நடந்துருக்கு, நீங்களும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடக்கூடாது சிந்து. நான் என்ன சொல்கிறேன், அந்த ரேஸ் ஓட்டுறான்னு திட்டம் செய்யணும். இன்றைக்கி வந்து ரேஸ் ஓட்டுறது ஒரு கேமு, அது ஒரு அதில் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு பையன் பைக் ரேஸ் மேலே ஆசைப்படுறான், அவன் என்ன பண்ணுவான் சொல்லுவான். அது டைவெர்ட் ஆகி ரொம்ப தப்பான ஏரியாவில் போகுதுன்னு வைங்களேன். அதுக்கு வந்து சொசைட்டியில் வந்து நம்ம எல்லாரும் தான் பொறுப்பு. குறிப்பிட்ட ஒரு ஆட்களை மட்டும் சுருக்கிற மாதிரி இருக்குது. நான் பைக் ரேஸ் ஓட்டுறதுன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த சென்னையில் வந்து பிள்ளைங்க இவங்க தான். எங்களுக்கு இதில் இருந்த பிரச்சனை என்னென்னா, ரோட்டில் எடுக்கும் போது என்னென்னா குழந்தைங்க இருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கான ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு ஏறி நிற்பான், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஏறி நிற்பான். அவங்ககிட்ட கேட்டு தான் டேக்கே போக முடியும். 11 வயசு ஆகுது சார், பொண்ணுக்கு 7 வயசு சார். என்ன மேட்டர்னா, இது பணமாக மாற்றுற இடத்துல தான் இது வியாபாரமாக இருக்குன்னு வைங்களா. ஒரு பணம் போட்டிருக்காங்க, பணம் போட்டவங்க பணம் ரிட்டர்ன் பண்ணுவோம். கேட்வே ஓடலைன்னா கூட நாளைக்கு யார் மூலியமாக ஒரு 10 பேர் பார்த்துட்டு இப்படி போய் சேர்ந்துடும். கண்டென்ட் வந்து தோக்காது, கண்டென்ட் எப்பவுமே போய் சேர்ந்துடும். பணம் போட்டவங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வருதான்றது தான் சிக்கல். ஸோ இது பணம் பொருள்ன்ற ஒரு இடம்னும் போது நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது வந்து நஷ்டத்துக்குரிய இடமா மாறிடும்ல. படம் ரிலீஸ் ஆகி ஓடி காசு வரும், இது வந்த காசுக்குள்ளே படத்தை கரெக்டாக எடுக்கணும். பேர் பாராஷூட், கொஞ்சம் கண்டுபிடிச்சி தரீங்களா? விசில் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகக்கூடிய பாராஷூட் வெப் சீரிஸோட டைரக்டர் ராசு ரஞ்சித் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? சூப்பர் சார், நல்லா இருக்கேன். வாழ்த்துக்கள் பாராஷூட் வெப் சீரிஸ்க்கு. நான் பார்த்துருந்தேன், பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வெப் சீரிஸாக இருந்துச்சு. ரிவ்யூஸ்மே நிறைய பாசிட்டிவ் வந்துட்டு இருக்கு, நிறைய பேர் பாராட்டிகிட்டு இருக்காங்கன்றது பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரிஸோட ரைட்டிங், எக்ஸிகியூஷன் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். பட் இதோட அந்த பிஸ்னஸ் ரிலீஸ் அப்படிங்கிற விஷயம் தான் ரொம்ப ப்ரெஷராக போயிட்டு இருக்கு. சின்ன படங்கள், சின்ன ப்ராசஸ், அந்த எல்லாத்துக்குமேங்கிறப்போ அதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு. ஏன்னா வெப் சீரிஸ்ன்னு எடுக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், படங்களை டேரெக்டாக எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஓடிடிக்கு விற்கிறது அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதுக்கப்புறம் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிறதுமே பெரிய ப்ராசஸாக இருக்குது. இந்த வெப் சீரிஸ் எப்படி பிளான் பண்ணீங்க, எப்படி இது ரிலீஸ் ஆச்சு? ட்ரைபிள் ஆர்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட், கிருஷ்ணா பிரதர் தான் ப்ரொடியூசர். இதில் அவங்க வந்து அவர் இது வரைக்கும் ஒரு 4 வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு. தெலுங்கு அதில் பண்ணியிருக்காரு, தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஸ்ரீதர்னு ஒருத்தர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட்டிங் எல்லாமே. ஸோ அவரை எழுதி அவங்க இம்ப்ரெஸ் ஆகி, கிருஷ்ணா பிரதர் இம்ப்ரெஸ் ஆகி அந்த சப்ஜெக்ட் வந்து ஹாட்ஸ்டாரில் பிச் பண்ணி கிட்டத்தட்ட ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆகி அடுத்த ஸ்டேஜ் தான் நான் உள்ளே வந்தது. ஸோ அப்படி தான் உள்ளே வந்தேன். அவர் எனக்கு நல்லா ஒரு 7 வருஷமாக தெரியுன்றதுனால அது டைரக்ட் பண்ண ஆள் வேணுன்னும் போது அவர் என்ன கேட்டார், நீங்கள் இப்போ பண்ணுறீங்களா? நான் இது வரைக்கும் நம்ம எழுதி தான் பண்ணி பழக்கம், சரி இன்னொரு சப்ஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் கொடுங்க, நான் படித்து பார்த்துட்டு சொல்கிறேன்னா படித்து பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது நம்மளுக்கு. அது ரொம்ப வேல்யூபிளான ஒரு சப்ஜெக்ட்டு, சொல்லியாக வேண்டிய ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நான் உள்ளே வந்து அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணிட்டு போனேன். ஓகே. இப்போ நீங்கள் எழுதின ஸ்கிரிப்டை நீங்களே டேரக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கும், இது படத்தோட ட்ரீட்மெண்ட் நான் எப்படி இது கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது. இன்னொருத்தவங்க ஸ்கிரிப்டை படிக்கிறப்ப நீங்கள் அதை எப்படி அடாப்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஸ்டைலுக்கு? இல்லை, கண்டிப்பாக அடாப்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஸ்டைல் தான் வரும். கண்டிப்பாக அவங்க எழுதியிருந்தாலுமே அதை நம்ம எடுத்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நம்ம பண்ண முடியாது. நம்மளோட விஷன் ஒன்று இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஸோ அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் அதை ஸ்ரீதர்கிட்டமே பேசி செஞ்சுட்டு அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒர்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வரும்போது அது ஈஸியாக தான் மாறிடுச்சு. அந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு டஃப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்னொருத்தர் கதையை, இன்னொருத்தருக்கு கண்டென்ட்டை எடுத்து பண்ணும்போது என்னென்னா, நீங்கள் ஒரு கருவை உருவாக்கி எழுதி எடுத்து வந்து படமாக பண்ணும்போது அதோட கோர் என்னன்றதில் உங்களுக்கு 100% தெளிவாக இருப்பீங்க. அது எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகிடாமல் என்ன சொல்ல வரோன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இன்னொருத்தரோட கதையை எடுத்து நம்ம பண்ணும்போது அதில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, அந்த கோர் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது தான் பிரச்சனை. ஸோ அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றது தான் பயமே தவிர, அது எனக்கு இந்த சப்ஜெக்டில் ரொம்ப ஈஸியாக இருந்தது படித்தோம். ஏன்னா என்னோடய பர்சனல் கூட நிறைய கனெக்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கதையில் இருந்து நான் நிறையா சின்ன வயசில் நிறையா விஷயங்கள் பற்றுப்போன்னு வைங்களேன், அது எல்லாமே ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகலை. ஸோ அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அப்படியே பண்ணியாச்சு. ஓகே.
இதில் இந்த சீரீஸில் வந்து அந்த குழந்தைங்க ஏரியா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் வெளியூர் படங்கள்லாம், சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் மாதிரியான படங்கள், ஹாலிவுட்லேயும் தொடர்ந்து குழந்தைகளுக்கான படங்கள்னு ஒரு கேட்டகரியில் படங்கள் எடுத்துகிட்டே இருக்காங்க தொடர்ந்து. தமிழில் அந்த மாதிரியான படங்கள் ரொம்பவே கம்மி தான், வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலே பெருசுங்கிற மாதிரி தான் இருக்குன்றப்போ அந்த ஏரியாவை உங்களுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ என்ஜாயபிளாக இருந்துச்சு? இதில் எப்படின்னா ஷூட்டிங் வேலைன்னு வரும்போது சம்டைம்ஸ் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், சம்டைம்ஸ் டென்ஷனாக இருப்போம் செய்வோம். ஆனால் என்ன தான் அந்த ப்ராசஸை அந்த டேயில் எதாவது பண்ணோன்னா நம்ம குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணுற, நம்ம பொதுவாகவே ஆர்டிஸ்ட்டை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ நடிக்கும்போது எனக்கு என்ன தான் பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவங்கள டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் ஸ்பாட்டில் ஜென்ரலாகவே. ஏன்னா அவங்க நர்வஸ் ஆகிட்டாலோ, புதுசாக ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர் நர்வஸ் ஆகிட்டாலோ டிஸ்டர்ப் ஆகிட்டாலும் அன்றைக்கி நாளே போச்சு, நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீ எல்லாத்தையும் வச்சுட்டு கேமரா வச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ அதனால் என்ன டென்ஷன் இருந்தாலும் ஆர்டிஸ்ட்கிட்ட அதை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்றது தெளிவாக இருந்தது. ஏன்னா பேசிக்காக ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்ததுனால ஷார்ட் ஃபிலிமில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிங் தெரியாது, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க அந்த முகம் கரெக்டாக செட் ஆகும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செஞ்சு வேலை வாங்குவோம். அப்போ நம்மளுக்காக நிறையா சும்மாலாம் வந்து நடிச்சு கொடுத்துருப்பாங்க அந்த டைமில். ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன வருதோ அதை எப்படி பேசி வாங்க முடியுமோ அப்படி தான் வாங்குவோம். ஸோ அங்கே நிறைய ப்ராக்டிஸ் ஆனதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. குழந்தைங்கிட்ட வேலை வாங்கும்போது கூட அவங்கள எந்த டிஸ்டர்பும் நம்ம பண்ணாமல் ஒர்க் பண்ணோம், செஞ்சோம். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட், அவங்க ஆள் தான் சின்ன சைஸில் இருக்காங்க, ஆனால் வந்து நாலேஜாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற இடத்துல வந்து ரொம்ப எழுதுறவங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல பெரிய ஸ்ட்ரகிள் இல்லை. சின்ன சின்ன இடங்களில் மட்டும் மைனூட்டாக தேவைப்பட நீங்கள் சொல்கிற எமோஷனல் பிளாக்கு இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசி ஏதாவது ஃபீல் பண்ணிக்கோ இந்த மாதிரி செய்யணும், அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம் அந்த இடத்துல. இன்ஃபேக்ட் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து அவன் அந்த சீக்வன்ஸு நடிக்கும் போது எனக்கே ஸ்பாட்டில் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து சிங்கிள் டேக் அது அந்த சின்ன பையனுக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் பேசி இதுதான் படத்தோட அவங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா அதை கிளியராக புரிஞ்சுப்பான். அந்த இன்புட்ஸை நம்ம கொடுத்துட்டோம்னா அவன் அதை பயங்கரமாக டெலிவரி பண்ணிப்பான். சக்தியாக இருக்கட்டும், இயல் வந்து ஒரு ராக் ஸ்டார் தான் எனக்கு தெரிஞ்சு. சக்தி வந்து ஆக்டிங்காக வரும். இயல் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வாய்ஸில் இருக்க ஒரு பெக்குலரிசம், அந்த ஆக்டிங்கில் இருக்க அந்த பாஸ் எல்லாம் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. சில பேருக்கு வந்து ஸ்பாட்டில் நம்ம என்ன நல்ல பர்ஃபார்மராக இருப்பாங்க, ஆனால் இதுதான் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு தெரியாது. அந்த ஃப்ளோவுக்கு அங்கே இருக்க மூடுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடிச்சுட்டு அவங்களுக்கே கூட சர்ப்ரைஸாக இருக்கும். டப்பிங்கில் வந்து பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்கேனே, ஆனால் இது எப்படி மேட்ச் பண்ண போகிறோன்னு தெரியல. அந்த எமோஷனலில் டைலாக் பேசுவோம். ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் அந்த மீட்டர்ன்றது ஒன்று இருக்கும்ல. ரகுவரன் சார் அவர் நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த மீட்டரில் இருக்கும், அது எமோஷனாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் சக்தினா அந்த எக்ஸ்ட்ரீம் இயல் அவங்க அந்த மீட்டர்லேயே தான் இருக்கும், ஆனால் அது நல்லாயிருக்கும். சக்தி வந்து கண்ணாமண்ணா நடிச்சிடுவான். அது அந்த அந்த ஃப்ளோவில் வந்து செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிவிடுவான். அதுக்கப்புறம் வந்து டப்பிங்கில் அங்கிள் அது என்ன கடகடன்னு பேசிட்டனே அப்படின்னு பேசுகிறவங்க அந்த மாதிரி போகும். அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெரிய படங்கள்லாம் கூட நடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். இப்போ அந்த பாப்பா லியோவில் நடிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பையனுமே ஒரு விஜய் சார் படம்லாம் நடிச்சிருந்தான். அதனால அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா அந்த உங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு? இல்லை, அவங்க ப்ராசஸில் இருக்காங்க இல்லைங்க, எல்லாருமே ப்ராசஸில் இருந்தால் நடக்கும். உண்மையிலே அது கூட இருக்கலாம் காரணம். ஒரு சின்ன நம்மளுமே கூட நீங்கள் ஸ்டார்டிங்கில் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளூயண்ட்டாக ஒரே டேக்கில் பேச வந்திருக்காது, இப்போ பேசுகிறீங்க. ஸோ நான் எனக்குமே அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸையோ இதையோ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு போகும். ஸோ அவங்க ப்ராசஸில் இருக்கும்போது அது வந்துடும். 5 வருஷமாக 10 வருஷமாக நடிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு சக்திலாம் 5 வருஷமாக நடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். எல் வந்து 2 இயர்ஸ் சம்திங். அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். எங்கேயாவது மிஸ் ஆகிற இடத்துல மட்டும் நம்ம பேசி இது பண்ணோம்னா இல்லை ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணி காமிச்சுன்னா பண்ணிவிடுவாங்க. ஓகே. அடுத்தது இந்த சீரிஸோட பெரிய ப்ளஸ் வந்து காஸ்டிங் நினைக்கிறேன். ஒரு ஆர்டிஸ்ட்டுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாங்க. கிஷோர் சார் ஆகட்டும், காளி வெங்கட் ஆகட்டும், கனி, கிருஷ்ணா சார்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். இல்லை, கிஷோர் சார் கனி வந்து முன்னாடியே இருந்தவங்க தான். ஓகே. ஆல்ரெடி அவங்க கேஸ்டிங் பண்ணிட்டாங்க, ப்ரொடக்ஷன் சைடு சக்தி ஸ்ரீதர் பத்ரர் எல்லாமே சேர்ந்து. கிருஷ்ணா பிரதர் வந்து நான் தான் வந்து ஆக்சுவலாக ஷாம் பண்ணுறதா இருந்தது. எனக்கு வந்து ஷாம் சார் வந்து தாடி வளர்த்துட்டாரு, எனக்கு தாடி இல்லாமல் தான் அந்த கேரக்டர் வேணும்னு நான் யோசிச்சேன். நான் இன்னொரு ரீசன் வந்து இந்த பக்கம் கிஷோர் சாரோடைய ஸ்கின் டோன் ஒன்று இருக்குது, அவரோட இது இருக்குது. இந்த பக்கம் ஷாம் சாரோட ஸ்கின் டோன், அதுவும் அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடந்தது. அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார் வரும்போது அந்த கலர் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டும் வேறு வேறு ஒரு ஃபேஸாக இருந்தது. அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. எனக்கு இவங்கெல்லாம் மெயின் கேரக்டர் எல்லாமே. இதை தாண்டி எனக்கு படத்துலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரமணியமாக இருக்கட்டும், பிலிப்ஸ் கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் தான் எனக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும்.
சுப்பிரமணியம்லாம் அவருக்கு இருக்கிறது 4 சீன் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கேரக்டர் வெளியே வந்து சொல்லிட்டு போகிற அளவுக்கு பெர்ஃபார்மர் அவர். ஆமாம். ஸோ ஒரு நிறைய எங்கெங்கேயோ பார்த்துருப்போம். திடீர்னு அதை எழுதிட்டு அதை அந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லா இருக்குன்னு யோசிக்கும் போது அதனால தான் வந்து நிறைய படங்களை ஜாலியாக பார்த்துருக்கோம். கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடாக இருக்கும், எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சு பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி சின்னதாக நிறைய பேர் இருக்காங்க. அது அமைஞ்சிருது பிரதர். அது நம்ம வேலை. அதுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லை, ஃப்ளோவில் பண்ணுறது தான் அது. ஓகே. இப்போ அந்த கேரக்டர்ஸோட ப்ரொஃபஷன் அண்ட் அவங்களோட கேரக்டரைசேஷன் அது ரெண்டுமே கதை கூட நிறைய இடங்களில் லிங்க் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ கிஷோர் சார் வந்து கேஸ் தூக்குற வேலை செய்கிறாருன்னா அது அவருக்கு எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, அந்த கோவத்தை வீட்டில் எப்படி காட்டுறாரு அப்படிங்கிற கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. கனி வந்து அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறது அவங்க ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. கிருஷ்ணா அவர்களுக்கு வந்து அவர் ஒர்க்கில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது அந்த கதை கூட ஒரு இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரொஃபஷன் வந்து கதை கூட லிங்க் ஆகிற விதம் இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ரைட்டிங்கில் இருந்துச்சு, நீங்கள் ஷூட்டில் எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணீங்க? ரைட்டிங்கில் இருந்தது வந்து ஆக்சுவலாக இது கிஷோர் சார் போர்ஷன்ஸு, கனிமம் போர்ஷன்ஸ் எல்லாமே ரைட்டிங்கில் இருந்தது. அது கிருஷ்ணா சார் போர்ஷன் வந்து நம்ம இப்போ நான் வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி பண்ணுது. ஸோ என்ன வேணால் பண்ணலாம் கேரக்டரில். நீங்கள் எந்த கேரக்டர் வேணால் எப்படி வேணால் எடுத்துகிட்டு வாங்க செய்யுங்க, எல்லாமே அந்த மையக்கருவோட கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. இப்போது இங்கே வந்து இவங்க குழந்தைங்களை காணோன்றது ஒரு பெரிய பிளேவாக இருக்குது. அட் த சேம் டைம் குழந்தை இல்லாமல் நான் 8 மாதமாக இருக்கேன்ற 8 வருஷமாக எனக்கு. ஸோ இப்போ இந்த கனெக்ஷன்ஸ் வந்து அது பண்ணுறது தான் பிரதர். அதுதான் நல்லாயிருக்கும். அது எமோஷனாக. ஸோ இப்போ கேட்கும் போது படமாக எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் போது தான் கதை எழுதும் போது எங்களுக்கு, சீன் எழுதும் போது எங்களுக்கு அது ஐடியா வந்து நல்லா இருக்கு, நல்லா கனெக்ட் ஆகுது. ஸோ அப்படி போகிறது தான் அது. இது தனித்தனியாக பிரித்து அது ஒரு ப்ராசஸாக சொல்ல முடியாது. அது ஒரு ஃபீலு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணி எழுதும் போது அதுதான் எல்லாருமே கேட்கும்போது இது எப்படி எழுதுறது, அந்த டைலாக் எப்படி எழுதுறதுன்னெலாம் கிடையாது. இப்போ அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டால் ஒரு போலீஸ்காரன் ஒரு அப்பனுக்கு அட்வைஸ் பண்ணால், அடிக்கிற அப்பனுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணாலும் அவனோட லாங்குவேஜில் தான் எழுத முடியாது டைலாக். ஸோ இப்படி தானே செட் பண்ணுறது, அது வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கு தனியாக மேபி அது ட்ரை பண்ணுறவங்க வேணால் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு கேரக்டருக்கு டைலாக் எழுதும் போது அந்த கேரக்டருடைய வேலை என்ன, அவன் எப்பேற்பட்டவன், என்ன படிச்சிருக்கான், எந்த மாதிரியான சூழலில் இருக்கான், எவ்வளோ அறிவு இருக்குது, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டிரைவ் பண்ணால் தான் அந்த கேரக்டர் என்ன பேசுதுன்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். ஆக்சுவலாக கதையை தாண்டி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் எக்ஸைட் பண்ணுச்சு. இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணார், தனி கேன் போடுறவர் ஒருத்தர், அவர்கிட்ட பேசும்போது, ஆனால் உன் காசு என்கிட்ட இருக்கேப்பா 300 ரூபான்னாரு. இல்லைண்ணா நான் கொடுக்கல. இல்லைப்பா இருக்குப்பா என்கிட்ட அப்படின்னா சம்திங் ஏதோ பேசும்போது அவர் என்ன சொன்னார்னா, பா என் காசு உங்கள் காசுலாம் எனக்கு வேணாம்ப்பா, நான் இவ்வளோ பட்டம்ப்பா சொன்னேன். ஆனால் 20 ரூபா தானே, 20 ரூபா இருந்தாலும் இதுதான் நம்மான்ட்டு அவர் ஒன்று பேச ஆரம்பிக்கிறார். அந்த கேரக்டருக்கு என்ன லாங்குவேஜ் இருக்கும், அந்த கேரக்டர் டக்குன்னு என்ன சொன்னால், பார்க்க பல தெரியும்பா, முருங்கை மரம் காய்ச்சி தொங்கும், ஒரு காற்று அடித்தா பட்டாருன்னு உடஞ்சிக்கணும் சம்திங். அந்த ஃப்ளோவில் அவர் பேசுகிற விஷயங்கள் இருக்குல்ல, இதுதாங்க டைலாக். அப்போது அந்த கேரக்டருக்கு என்ன பழக்கம், அது என்ன பேசும், இந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். இதை ஒரு ஐடி பீப்புள் பேச மாட்டான், அவன் வேற மாதிரி பேசுவான், சேம் கண்டென்ட்டாக தான் இருக்கும், அவன் வேற மாதிரியான அந்த அவங்களோட தொழில், அவங்களோட லொக்காலிட்டி அதில் போய் எழுதுனா வந்துடும். ஆக்சுவலி இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, அனுமோகன் சார் அவரை நம்ம எவ்வளோ டைமென்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். டக்குன்னு அங்கே ஒரு பார்க்கிங் வாட்ச்மேன் சொல்லி பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்ம நிறைய பண்ணிட்டாங்க சார், நிறைய பேர். ஒரு மிஸ்கின் சார் வந்து பாண்டியராஜ் சார் பண்ணதோட நம்மளாம் பண்ணிட்டு போகிறோம், அவர் உடச்சி வேற ஒன்றா மாற்றி எல்லாருக்குமே பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். அதுதான் ஒருத்தர்கிட்ட ஒன்று இன்ஸ்பயர் ஆகிறது, கற்றுக்கிறது, அப்படி தான் நம்ம எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதெல்லாம். ஆப்போசிட்டாக யோசிக்கும் போது ஈஸியாக ஒர்க் ஆகும். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, பழைய ஷேட்ஸ் வராமல் ஸ்பாட்டில் ஹேண்டில் பண்ணி ஒர்க் பண்ணி முடிச்சிடணும், இல்லைன்னா தப்பாயிடும். இப்போ ஏன்னா அவர் எமோஷனு, அனுமோகன் சார் எப்பவுமே நடித்ததெல்லாம் பீக் தான், அடித்து சவுண்ட் விட்டுக்கு பேசுறது இப்படி தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் டவுன் பண்ணி வேறு மாதிரி பண்ணிடுவோம், அவ்வளோதான். அடுத்ததாக இதில் அந்த பேரண்டிங்கிற விஷயம் இருக்குது, அது எங்கே டாக்ஸிக்காக மாறுது, அது எப்போ குழந்தைங்களுக்கு பிரச்சனையாக மாறுது, அது எப்படி ஃபேமிலி அஃபெக்ட் பண்ணுதுங்கிற விஷயம் இருக்குது. அந்த குழந்தைகளோட வேர்ல்டு வந்து அது எவ்வளோ தூரம் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்குன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அந்த விஷயங்களுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு? படத்துக்குள்ளே ப்ரீச் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்றது டிசைட் பண்ணி பண்ணது தான். இதில் இப்போ நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா பார்த்த எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது பண்ணக்கூடாது, பசங்க மேலே இவ்வளோ வயலன்ஸோ இதையோ பண்ணக்கூடாதுன்றது வந்து எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயமா அது இருக்குது. அதுக்கு நீ நின்று ஒரு 10 நிமிஷம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ கனி வந்து அதை பேசும்போது அவன் கூட நான் வந்து 12 வருஷம் 13 வருஷம் வாழ்ந்திருக்கேன், என் புள்ள 12 வருஷம் வாழ்ந்திருக்கான், உன் லைஃப்பு நீ இப்படி தாண்டா வாழ்ந்திருக்கன்றத அவளோட லாங்குவேஜில் அவளோட கேரக்டர்லேருந்து அதை யதார்த்தமாக
சொல்கிறா அந்த எமோஷன் எந்த அளவுக்கு அவனுக்கு ஹிட் ஆகுது, ஆடியன்ஸுக்கு ஹிட் ஆகுதுன்றது தான் விஷயம். அதை நம்ம ப்ரீச் பண்ணுற மாதிரி எங்கேயுமே சொல்ல முடியாது. சீரீஸை பார்க்கும்போது கதையாக தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து இதை பண்ணுங்க பண்ணாதீங்க அப்படின்லாம் இல்லை. அது உங்களை ஃபைனலாக ஃபீல் பண்ண வச்சுதா. ஸோ சண்முகம் பண்ணது தப்பா சரியா, நம்ம பண்ணுறது சரியா தப்பான்றது ஒரு உங்களுக்குள்ள செல்ஃப் அனலைசேஷன் எடுத்துகிட்டு போச்சுன்னா சந்தோஷம். அது மட்டும் தான் சீரியஸாக இருக்கும். தனிப்பட்ட முறையில் பேசணுன்னா நம்ம நிறைய பேசலாம். அதை எல்லாத்தையும் நம்ம சினிமாவில் சொல்ல முடியாது, அதை ஒரு கதையாக தான் சொல்ல முடியும். பாயிண்ட்ஸாக பேசணுன்னா நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க, சைக்கலாஜிக்கல் டாக்டர், குழந்தைங்களை வளர்க்குறது எப்படி என்ன ஏதுன்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்க்கணும்ல, எல்லாமே படிப்பு தானே. நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு நீங்கள் இன்ஜினியர் ஆகணுன்ட்டு படிச்சுட்டு வரீங்க, குழந்தை வலிக்கிறதும் படிக்கணுங்க. அதுதான் உண்மையான விஷயம். சும்மா வளர்த்துற முடியாது. அதை பெற்றா வளர்த்தா அப்படியே வளர்ந்துருக்கணும் இல்லை. ஓரளவு அது படிக்கணும்னா போய் உங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷம் படிச்சுட்டு வர சொல்லணும். அட்லீஸ்ட் அதை பற்றின நாலேஜ் ஏதோ சம்டைம் நிறைய யூடியூப்ஸ் வந்துருச்சு, நிறைய டாக்டர்ஸ் அதில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணி தான் ஆகணும், அந்த அட்வைஸ் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். அது இல்லைன்னா கஷ்டம். இப்போ சண்முகமோட கேரக்டர் வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்காரு, குழந்தைங்களை போட்டு அடிக்கிறாருன்ற ஒரு இமேஜ் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்து என்னன்னா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டா ஒரு போய் ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டான்ற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே சொல்லுவார். அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தானா, இல்லை அப்படியும் ஒன்று இருக்குது, ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருந்துக்கூடாது, ரொம்பவும் ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வச்ச டயலாகா? இந்த ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடக்கூடாது செஞ்சு. நான் என்ன சொல்லுவேன், அந்த ரேஸ் ஓட்டுறானுங்க திட்டம் செய்யணும். இன்றைக்கி வந்து ரேஸ் ஓட்டுறது ஒரு கேமு, அது ஒரு அதில் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து ஒரு பையன் பைக் ரேஸ் மேலே ஆசைப்பட்றான். அவன் என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? அதுக்கு நான் அதை என்கரேஜ் பண்ணல. அவனால் என்ன பண்ண முடியும்? அதுக்கு என்ன இருக்குது இங்கே சோர்ஸு? இப்போ ஃபுட்பாலு வாலிபால் மாதிரி அது ஒரு கேமு. ஸோ அதுக்கு சோர்ஸ் இல்லை. அது டைவெர்ட் ஆகி ரொம்ப தப்பான ஏரியாவில் போகுதுன்னு வைங்களேன். அதுக்கு வந்து சொசைட்டியில் வந்து நம்ம எல்லோரும் தான் பொறுப்பு. நம்மனா பொலிட்டிக்கலாக இருக்கவங்க எல்லாருமே தான் அதை பார்த்து சரி பண்ணணும்னு செய்யணும்னு வைங்களேன். ஆசை வரதாங்க செய்யும் டீனேஜில். எனக்கு ஆசை வந்து தானே சினிமாவுக்கு வந்தேன். அந்த மாதிரி அவனுக்கு ஆசை வரதான் செய்யும். அது யாராக இருந்தாலும் அது கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத போது அது குறிப்பிட்ட ஒரு ஆட்களை மட்டும் சுருக்கிற மாதிரி இருக்குது. நான் பைக் ரேஸ் ஓட்டுறதுன்னா எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா, ஜென்ரலாகவே இந்த சென்னையில் வந்து பிள்ளைங்க இவங்க தான் அப்படின்னு என்ன கூட ப்ரெஸ்ஸில் ஒருத்தர் கேட்டார். அது நான் காதில் சரியாக உள்ள அப்புறம் தான் அது பாயிண்ட் பண்ணி அங்கே போகிற மாதிரி இருக்குது. அது தப்பு இல்லை, அது எல்லோரும் தான் பண்ணுறாங்க. பைக்கு வேகமாக ஓட்டுறது வந்து ஸ்கூலில் ஒன்றும் டைம் ஆயிடுச்சுன்னு வேலைக்கு வரவங்க கூட தான் போட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, அது ஒரு தப்பான விஷயந்தான். அது கல்ச்சராக நம்மளுக்கு ஊறிடுச்சுங்க. ஜென்ரலாகவே அது இருக்குன்னு சொல்ல வரேன் நான். அது தனிப்பட்ட முறையில் போய் பார்க்குறது இவங்க தான் பண்ணுறாங்க. டைப் காஸ்ட் பண்ணுறது தப்பு. டைப் காஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று செல்லம் கொடுத்து வளர்க்குறதுன்றதை தாண்டி அது நானுமே லேர்னிங்கில் தான் இருக்கேன். நானும் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. என் பசங்களை எப்படி வளர்க்குறதுன்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு இருக்கான்னு தெரில. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த பண்ணணுன்னா என்னென்னா, குழந்தைங்களுக்கு கில்ட்டை கொடுக்காம வளர்த்தா சரி. இப்போ நீங்கள் ஒரு வேலையில் சேர்றீங்க, உங்கள் ஓனரோ யாரோ ஒருத்தர் வந்து நீ ஏன்டா அப்படி பண்ணிட்டேன் அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னா அந்த கில்ட்டிலே நான் அந்த வேலைக்கே தகுதி இல்லாதவங்க போல் என்ன இப்படி சொல்கிறான். நாளைக்கு வந்தேன்னா நாளைக்கு ஒரு வேலை செஞ்சேன்னா அதை கூட சரியாக செய்வானா செய்ய மாட்டேன். நீங்கள் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது பயத்தோடு எந்திரிப்பீங்க. கரெக்டாக அது மேபி பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு நடந்துருக்கலாம். அப்போது ஒரு குழந்தைங்க தினமும் அப்படி தூங்கி எந்திரிக்குதா இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போய் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் புலம்புவீங்க. அட்லீஸ்ட் ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் நீங்கள் கத்திடுவீங்க. ஐயோ போய் அவங்க வேலையை வேணாம் ஒன்று வேணான்னு தூக்கி போட்டு போயிடுவீங்க. பையன் அமைதியாகிடுவாங்க, சைலண்ட் ஆகிடுவான். அவன் என் பிள்ளை வந்து இப்போ ரொம்ப சைலண்ட் ஆகிட்டான் அப்படின்னு. ஐயோ சைலண்ட் எப்படி ஆகும் இருக்கும்? இதெல்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நீ இது பண்ணல அது பண்ணல இது பண்ணல செய்யலை, நீ ஏன் இதை பண்ணுற போட்டு அடித்து அடிக்கிறத விட வலி வந்து அவன் கில்ட்டுக்குள்ளே போயிட்டான்னு வைங்களேன். நான் வந்து சரியில்லையோ அப்படின்ற இடத்துக்கு அவன் அடி வாங்கிட்டு தொடச்சி போட்டு போகிற பசங்க இருக்காங்க. அப்படி இருந்துட்டா அது நம்மளுக்கு இந்த பையன் இப்படி இருப்பான்லாம் சொல்ல முடியாது. அதை பர்சனலாக எடுத்துகிட்டு கில்ட் ஆகி நம்ம சரியில்லையோன்ற இடத்துக்கு போகிற ஒரு பையனை நீங்கள் என்னன்னு சொல்லி தேத்துவீங்க? அவன் உடஞ்சி தான் போயிடுவான். அது பெரிய கஷ்டம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கில்ட் இல்லாமல் குழந்தைங்கள வளர்க்க பாருங்கள். உனக்கு இது வரல இது பண்ணலைன்னு சொல்லி திட்டி வளர்க்காதீங்க. அவனுக்கு வரலைன்னா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரிலன்னு அர்த்தம். ஓகே, அது சொல்லிக் கொடுக்குறதுக்கு என்ன வழி? அவனை எப்படி அதுக்குள்ளே எடுத்துகிட்டு இல்லை அவனுக்கு வேறு எதுவும் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். அதை விட்டு குறை சொல்லிட்டு பிரயோஜனமே கிடையாதுல்ல. அடுத்ததாக காவிரி நதிநீர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இன்னொரு லேயராக இஷ்யூவாக வந்து படத்தில் வருது சீரீஸில்.
அது ரொம்ப அழகாக பிளண்ட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா சாரோட ஒய்ஃப் வந்து அவங்க ஒரு கன்னடாவாக இருக்காங்கன்றதையும் பார்க்குறோம். அதை நீங்கள் பெருசாக எங்கேயும் சொல்லலை அவங்க பேசிக்கிறாங்கன்ற மாதிரி, ஜஸ்ட் ஒரு சீனில் கடந்து போகிறீங்க. அது லவ் சீனில் வச்சு அதுதான் சொல்கிறேனே. இது நான் ஸ்ரீதர் பற்றி எழுதுனதே அப்படி தான் எழுதியிருந்தார். ஸ்ரீதர் வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக எல்லாமே ப்ரீச்சிங்காக இல்லாமல் நிறைய இடங்களில் சாதாரணமான ஒரு ரிவியூலாக தான் அதை ஆடியன்ஸ் ஹிட் பண்ண மாதிரி தான் இருந்தது. திரும்ப வந்து இந்த கன்னடிகா மேட்ரு இதெல்லாம் வந்து ரீரைட் பண்ணி செஞ்சு பண்ணும் போதுமே அதுதான் எனக்கு எங்கேயுமே ப்ரீச்சிங்காக இருக்கக்கூடாதுன்றது தான் விஷயம். உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து எங்கேயுமே ப்ரீச்சிங் இருக்காது, கிளியராக ஃப்ளோவில் இருக்கும். அந்த பார்டர் தாண்டுற காட்சிகள், செக் போஸ்ட் காட்சி, ஒரு டீ கடை, அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பெங்களூர் நடக்கக்கூடிய அந்த ஒரு கலவரம் சம்மந்தப்பட்ட காட்சிகள்லாம் அதோட மேக்கிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மேக்கிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அது மேக்கிங் ப்ராசஸ் என்னென்னா அதோட கோர் வந்து எமோஷன் தான். அது எந்த விதத்துலேயும் அது தவறாகக்கூடாது, தப்பாயிடக்கூடாதுன்ற ஒரு இடம் இருந்தது. க்ரௌடு இது கஷ்டம் அது கஷ்டம் சொல்லிட்டு தான் இருக்கணும், வேற என்ன சொல். சரி, ஒரு செட்டுக்குள்ளே எடுக்கிறதுக்கும் ஒரு ரூமுக்குள்ளே எடுக்கிறதுக்கும் 4 பேரை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் 400 பேர் 500 பேர் வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ப்ரெஷர் இருக்கும். மற்றபடி இங்கே வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு எமோஷன் சீன் எடுத்தாலும் என்ன எதிர்பார்த்து உட்காந்துருப்போமோ அதே தான் ஸ்பாட்டில் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் மக்களை ஹேண்டில் பண்ணுறது, அடுத்த ஷார்ட்டு செட்டப்பை மாற்றும் போது இருக்கிற ஸ்ட்ரகிள், அந்த இதெல்லாம் வெளியே எடுத்து திரும்ப வேறு செட்டப்புக்குள்ளே வந்து செஞ்சு பண்ணுறதுல பேர்டன் இருக்கும், ஒர்க் பேர்டன் இருக்கும். மற்றபடி எல்லா சீனையும் ட்ரீட் பண்ண மாதிரி தான் அதுவும் ட்ரீட் பண்ணுவோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும். ஸோ சில சீன்ஸு இருக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, இதுக்கு கொஞ்சம் உட்காந்து வேலை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ் தான் அது. ஒரு படத்தில் 20 சீன் 30 சீன் கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். மற்ற சீன்லேயும் வேலை பார்ப்போம், பட் எக்ஸ்ட்ரா கேராக சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான். ஒரு சில பர்டிகுலர் காட்சிகளில், பர்டிகுலர் லொக்கேஷன்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இருந்திருக்காது. அந்த நேரத்துக்கு இருக்கிறத வச்சு நம்ம வேற ஒரு மாதிரி சடனாக வேறு பிளான் பண்ணி பண்ணுன்ற மாதிரி சில காட்சிகள்லாம் பண்ணியிருப்போம். அப்படி எதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? செட்டு இதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே நம்ம என்ன கேட்குறோமோ அது வந்திருக்க போது நம்ம ஷூட் பண்ண போகிறோம், செய்ய போகிறோம். ஏதாவது ஸ்பாட்டில் இந்த பைக்கை நிறுத்திட்டு போயிருப்பாங்க, சாவி, அது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அது ஹேண்டில் பண்ணுறது தான். எங்களுக்கு இதில் இருந்த பிரச்சனை என்னென்னா, ரோட்டில் எடுக்கும் போது என்னென்னா குழந்தைங்க இருக்காங்க, ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு. 2016 நடக்கிற கதை அது. இப்போ பிங்க் கலர் பஸ்ஸு விட்டுட்டாங்க, நிறைய இவி வெஹிக்கல்ஸ் இருக்குது. நான் எங்களால் லைட்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் போர்டு காட்டக்கூடாது, செய்யக்கூடாது. ஸோ அதுக்கான ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அந்த லாஸ்ட்டில் ஒரு ஏடி நிற்பான், இந்த லாஸ்ட்டில் ஒரு ஏடி நிற்பான். அவங்ககிட்ட கேட்டு தான் டேக்கே போக முடியும் இது, ஏன்னா ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணால் ரோடு எம்டி ஆகிடும். ஸோ பிங்க் பஸ் வருதா, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வருதா அப்படின்றதெல்லாம் பார்த்து நிறுத்தி அந்த நடுவில் இந்த குழந்தைங்களை நடிக்க வச்சு அவங்ககிட்ட ரியாக்ஷன் வாங்கணும். இதுதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்தது. மற்றபடி ஓகே, மற்றதெல்லாம் நம்மளுக்கு இருந்தது தானே, செட்டாக தானே, பிரச்சனை கிடையாது. இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது எவ்வளோ தூரம் குழந்தைங்களுக்கான படமாக இருக்கும், எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தீங்களா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு வந்து லீனியரில் இருந்தால் அப்புறம் நான் லீனியரில் மாற்றணும். அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, இதை வந்து குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் பார்க்கணும் அப்படின்றது தான் பெரிய ரீசனாக இருந்தது. நான் கண்டிப்பாக லீனியரில் இருக்கும்போது 100% குழந்தைங்க வந்து, நீங்கள் பசங்க உள்ளே நடிக்கிறாங்களான்னு, என் பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கார்ட்டூனே பாருங்களேன், பெரிய ஆட்கள் மாதிரி பண்ண மாட்டாங்க, குழந்தைங்க மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ குழந்தைங்க ஒரு ஸ்க்ரீனில் இருக்காங்கனாலே அவங்க கனெக்ட் ஆகிடுறாங்க. பக்கத்து வீட்டில் விளையாடுற பசங்க அந்த மாதிரியான இது 100% அவங்க பார்ப்பாங்கன்றது கிளியராக தெரியும். இதை பெரியவங்களை பார்க்க வைக்கிறதுக்கு தான் சில விஷயங்களை உள்ளே ஒர்க் அவுட் பண்ணும் பிளேயில். ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக பார்த்துருவாங்க, பெரியவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக தான் பெரிய வேலை பார்த்தது. அந்த யானை சீக்வன்ஸ் பர்டிகுலராக குழந்தைங்களுக்காக வச்சதா அவங்களுக்கு பிடிக்கும்? ஆமாங்க, அது ரைட்டிங்லேயே இருந்தது. ஸ்ரீதர் அவர் எழுதியிருந்தார், ரைட்டிங்லேயே இருந்தது தான். இந்த சீரிஸோட ரிசப்ஷன் எப்படி வந்துட்டு இருக்கு சார்? மக்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே எப்படி பேசிக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் வருது உங்களுக்கு? பாசிட்டிவாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அதுதான் பெரிய விஷயம். நான் அது உணர்றவங்களும் நிறையா உணர்றாங்க. அதுவும் எனக்கு வந்து, நான் என் பிள்ளைய இப்படி தான் அடிச்சுட்டு இருந்தேன், நான் நிறுத்திட்டேன், இதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நானும் இப்படி தான் அடிச்சிட்ருக்கேன், என்னப்பா பண்ணுறது, முடியலையே அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம ஒரு வேலை ஒன்று பார்த்தோம், அதை பார்க்குறவங்களுக்குள்ள அது போய் ஒரு வேலை ஒன்று பார்க்குதுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது பெரிய விஷயம். அது எல்லா கதையிலையும் அமையுமான்னு தெரியாதுல்ல. உங்களோட இன்டென்ஷன் இதுவாக தான் இருந்துச்சா? பேரண்ட்ஸ்க்கு இது பெருசாக கனெக்ட் ஆகணும் அவங்களுக்கு? ஆமாம், நான் படிக்கும்போது எனக்கு கனெக்ட் ஆச்சுங்க. ஸ்ரீதர் பிரதர் எழுதுனது தான் முழுக்க அவர் தான் வந்து எழுதியிருக்காரு. நான் அது ப்ரெஸ்ஸில் பேசும்போது கூட நான் சொன்னேன், எல்லாருமே ஃபஸ்ட்டு ஒரு கதை எழுதும் போது அது இதுன்னு எழுதுவாங்க, ஒரு குழந்தைங்களை யோசிச்சு நீங்கள் எழுதுனது பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கதை மட்டும்தான் எல்லாரையும் ஒன்று சேர்த்துருக்கு. நான் அதை பண்ணணுன்னு சொல்லி ஆசைப்பட்டதுக்கு காரணமுமே
அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்தது, நான் கனெக்ட் ஆனேன். இதுதான் தேவைன்றது தான் விஷயமா இருக்குல்ல. ஸோ அதுதான் ஆப்வியஸ்லி ஒரு 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 20 கிலோ வெயிட் இருக்கிற ஒரு பையனை 70 கிலோ ஆள் ஒருத்தன் அடிக்கிறது எந்த அளவுக்கு, நீங்கள் ஒரு பாக்ஸிங் ரிங்கில் உங்களை விட்டிங்கன்னா 70 கிலோக்கு 70 கிலோ தான் மேட்ச் விடுவாங்க. ஸோ 20 கிலோக்கு 70 கிலோக்கு எங்கே இருக்குது, வீட்டில் அதுதானே நடக்குது. அதுதான் எனக்கெல்லாம் சின்ன வயசில் நடந்துருக்கு, நீங்களும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் பயங்கர கனெக்டபுளாக இருந்தது. ஸோ அது படிக்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஃபீல் ஆகும்னு தெரிஞ்சது தான். ஓகே, இன்றைக்கி இருக்கிற சூழல் எப்படி பார்க்குறீங்க? நான் படங்கள் வந்து சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது கம்மியாக இருக்குன்ற விஷயம் சொல்கிறாங்க. ஓடிடிக்கு போகலான்னு சொன்னால் தேட்டரில் சக்ஸஸாக போனால் தான் ஓடிடி வாங்குவாங்கன்னு ஒரு நிலைமை இருக்கிறதான்னு சொல்கிறாங்க. அதேமாரி நிறைய நல்ல படங்கள் நல்லா போயிட்டு இருக்கிறதையுமே பார்க்குறோம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஏன் எப்போவுமே நல்லா இருக்க ஒரு கண்டென்ட் நல்லா ஓடி இருக்கும், அது 100% போய் சேர்ந்துடும், எல்லார்கிட்டையும் போய் சேர்ந்துடும் 100% இருக்கும். என்ன மேட்டர்னா இது பணமாக மாற்றுற இடத்துல தான் இது வியாபாரமாக இருக்குன்னு வைங்களேன். ஒரு பணம் போட்டிருக்காங்க, பணம் போட்டவங்க பணம் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ கண்டென்ட் போய் சேர்ந்துருமானா தேட்டர்லேயே ஓடலைன்னா கூட நாளைக்கு யார் மூலியமாக ஒரு 10 பேர் பார்த்துட்டு அது வந்து திருட்டுத்தனமாக வெப்சைட்லேயோ இல்லைன்னா ஓடிடிலையோ எங்கேயோ வந்து இப்போ நான் ஒரு நல்ல படம் பார்த்தேன், நீங்கள் என் ஃப்ரெண்டு நான் உங்ககிட்ட வந்து சொல்லுவேன்ல, அப்படி போய் சேர்ந்துடும். கண்டென்ட் வந்து தோக்காது, கண்டென்ட் எப்பவுமே போய் சேர்ந்துடும். பணம் போட்டவங்களுக்கு பணம் ரிட்டர்ன் வருதான்றது தான் சிக்கல். அது ஸ்டெகிளாக இருக்கான்னா இருக்குதாங்க, 100% இருக்குதான். ஓடிடிலையும் சும்மா இல்லைங்க, ஓவர் பட்ஜெட் ஆகிடக்கூடாது. ஓவர் பட்ஜெட் ஆகிடுனா அங்கேயும் பிரச்சனை தான். ஸோ நீங்கள் சொன்ன டைமில் ஷூட்டிங் எடுக்கணும், சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே அதை கவர் பண்ணணும், எல்லாமே பிரச்சனை. ஸோ இது பணம் புரள்ற ஒரு இடம்னும் போது நீங்கள் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அது வந்து நஷ்டத்துக்கு ஒரு இடமா மாறிடும்ல. அது படமாக இருந்தாலும் சரி, படம் ரிலீஸ் ஆகி ஓடி காசு வரும், இது வந்த காசுக்குள்ளே படத்தை கரெக்டாக எடுக்கணும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இருக்கிற ஒர்க்கு ஒன்று தான். அது ஆஸ் அ டேரக்டராக நான் சொல்கிறேன். ப்ரொடியூசருக்கு இருக்க ஒர்க்கும் அது அவங்க மானிட்டரிங் பண்ணணும், கரெக்டாக மானிட்டரிங் பண்ணி கரெக்டாக போய் சேருதா, கரெக்டான பட்ஜெட்டில் எடுத்து முடிச்சிட்டாங்களா, சரி ஓகே இதை எப்படி எடுத்துகிட்டு போய் சேருறது, எப்படி விளம்பரம் பண்ணுறது, கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குது, எந்த ரீஜனில் யாருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு இருக்கா, ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்குதா, இல்லை என்ன மாதிரி விளம்பரங்கள் பண்ணணும், தேட்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறது, இந்த மாதிரி இதுவே ஒரு ப்ராசஸ் தாங்க. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கரெக்டாக பண்ணிடுறாங்க. புதுசாக வந்து பண்ணுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான் அது. ஏன்னா சினிமாக்குள்ளே 10 வருஷம் 5 வருஷம் நான் சினிமா கற்றுட்டு வந்து படம் பண்ணுறோம் எல்லாருமே. ஒரு ப்ரொடியூசர் காசு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து படம் பண்ணுவாங்க. பட்டு அது வந்து ஆசை, சத்தியமாக நல்ல விஷயம். நிறைய புது ஆட்கள் நிறைய புது ப்ரொடியூசரால் தான் வந்திருக்காங்க, அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அவங்க பண்ணிட்டு வரும்போது ரிலீஸ்ன்னு வரும்போது அந்த ப்ராசஸ் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது தான் சிக்கலில் மாட்டோம். நாங்களே அப்படி தானே மாட்டோம். ஒரு தீதுநன்றும் ஃபஸ்ட்டு படத்தில் அந்த மாதிரி தான் சிக்கலில் மாட்டணும். அதுவே பெரிய ப்ராசஸ், அதுவே லேர்னிங். அதுக்கு நஷ்டப்பட்டு கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கற்றுக்கிட்டு கரெக்டாக பண்ணுறாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி புதுசாக வர ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் சொல்லுவீங்க? அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் இன்னும் எதுவுமே பண்ணிடலைங்க, இப்போ தான் ப்ராசஸில் இருக்கேன். ஸோ எது பண்ணாலும் என்ன சொல்கிறது, சின்சியராக பண்ணணும். ஒர்க் பண்ணும்போது அதோட கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப டீப்பாக போய் ரிசர்ச் பண்ணணும்ல, அட்லீஸ்ட் கொஞ்சம் பேசிக்ஸ் ரிசர்ச் பண்ணிட்டோம்னா கூட பண்ணுற ஒர்க்கை நல்லா பண்ண முடியும் கரெக்டாக. இப்போ இந்த டைலாக்கு அந்த கேரக்டர் சொன்னல, ஸோ அந்த மாதிரி அதை சின்ன சின்ன விஷயங்கள் அதை பண்ணிட்டாலே போதும், நல்லா வந்துடும். காஸ்டிங் பற்றி பேசினப்போ கேட்கணும்னு நினச்சேன். ஒரு கேரக்டர், முக்கியமான கேரக்டர் நீங்களே பண்ணியிருந்தீங்க, அந்த சாய்ஸ் அப்போ எடுத்தது? அது சாய்ஸ் இல்லைங்க, அது எனக்கு இருந்த லிபர்ட்டியை யூஸ் பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அது என்னென்னா ஆக்சுவலாக பேசிக்காக எனக்கு ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட். நான் தீதுநன்றும் படத்தில் நான் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்டிங் இன்ட்ரெஸ்டே இருந்ததுனால அந்த கேரக்டர் இருந்தது, எனக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் குழந்தைங்க படம் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே கிருஷ்ணாபதிக்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு வந்து நான் வெப் சீரிஸ் பண்ணுமா அப்படி இப்படின்னு யோசிச்சார். அவர்கிட்டே நான் சொன்னது என்னென்னா, கேரக்டராக நல்லா வரும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து இது குழந்தைங்களுக்கான படம், அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோங்க, அப்படி நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் பண்ணது அது. ஸோ ஃபர்தராக ஆக்டிங்கில் தான் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆசை? அப்படிலாம் இல்லைங்க, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நான் நடிக்க தயாராக இருக்கும். அப்படிலாம் நம்ம ஒன்று டிசைட் பண்ண முடியாது இல்லை. ஸோ டேரக்ஷன் தான் மெயின். எனக்கு ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக பண்ணலாம். பட் அது வந்தால் தொடர்ந்து பண்ணலாம், வரலன்னா என்ன பண்ணுறது, அப்போ நம்மளுக்கு வரதை கரெக்டாக பண்ணிடணும்ல. ஸோ அதனால் டைரக்ஷன் தான். நிச்சயமாக அடுத்து நீங்கள் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே விசில் சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள். நேரத்துக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச்.